رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீழு ஜன்னாயம் தஸ்னிம்ல. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? எல்லா உயிர் பிராணிகளையும் அல்லாஹ் எதிலிருந்து படைத்துள்ளான்? இதுக்கான ஆன்சர் நீரிலிருந்து. நமக்கு ஒரு துன்பம் வந்தால் அதை நீக்க அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் முடியாது. அதேபோல் நமக்கு ஒரு சந்தோஷம் வருகிறது என்றால் அதற்கு காரணமும் அல்லாஹ்வின் நாட்டம்தான். இப்படி இன்பம் துன்பம் இவை இரண்டும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வருகின்றது. அவனின் நாட்டப்படிதான் நடக்கின்றது. அதனால் கவலையில் துவண்டு விடவும் கூடாது, சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கவும் கூடாது. இரண்டு நிலையிலும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும். இன்பத்திலும் துன்பத்திலும் அல்லாஹ்வை நினைக்க வேண்டும், அவனின் உதவியை நாட வேண்டும். இப்படி இருக்கும்போது எப்படிப்பட்ட சோதனை நமக்கு வந்தாலும் அது நம்மை ஒன்றும் பண்ணாது. அதிலிருந்து ஈஸியாக வெளியே வந்து விடலாம். ஷைத்தானும் அதை காட்டி நம்மை பயமுறுத்த மாட்டான். அதேபோல் நமக்கு எவ்வளவு வெற்றி கிடைத்தாலும் எப்படிப்பட்ட அந்தஸ்தான வாழ்க்கை அமைந்தாலும் பெருமை அடிக்காமல் அல்லாஹ்வை மறக்காமல் இருப்போம். இதில் சோதனைகள் போது பொறுமை காப்பது கடினம். சில துஆக்களை ஓதுவதன் மூலம் அந்த சோதனைகள் லேசாகும். நமக்கு ஒரு மன அமைதியும் கிடைக்கும். அப்படி உங்கள் மனதை சந்தோஷமாக்கக்கூடிய, உங்கள் கடினமான காரியத்தையும் மிக எளிதாக ஆக்கக்கூடிய சிறப்பான ஒரு துஆவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காரியத்தில் சிரமம் ஏற்பட்டால் இந்த துஆவை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த துஆ என்னன்னு இப்போ ஓதி காமிக்கிறேன். யா ஹய்யு யா கய்யூமு பிரஹ்மதிக அஸ்தகீசு. யா ஹய்யு யா கய்யூமு பிரஹ்மதிக அஸ்தகீசு. இதோட மீனிங் என்னன்னா, ஜீவித்திருப்பவனே, நிலையாக இருப்பவனே, உன் அருளை கொண்டு உன்னிடம் உதவி தேடுகிறேன். மிக சிறப்பான துஆ இது. ஓதுவதற்கு எந்த சிரமமும் இல்லை, ஈஸியாக ஓதலாம். ஆனால் எப்படிப்பட்ட காரியத்தையும் லேசாக்கும். மிகவும் சோதனையான நேரத்தில், முக்கியமான காரியத்தில் ஏதாவது சிரமம் ஏற்பட்டால் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் உதவி தேடுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து சிரமங்களையும் நொடியில் நீக்கி விடுவான். இந்த துஆவை எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம். ஓதி துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையை இந்த ஒரு துஆ மாற்றும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் அனைத்து சிரமங்களையும் நீக்கி உங்கள் காரியத்தில் வெற்றியை தருவானாக. ஆமீன். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். எது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனை வெற்றி கொண்ட நாள்? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.